வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் டிஎன்பிஎஸ்சி சக்ஸஸ் கைடு யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு அறிவியல் பாடத்திலேருந்து ஒரு ஷார்ட்கட் பார்க்க போகிறோம். நைட்ரஜன் சுழற்சியில் பங்கெடுக்கும் நுண்ணுயிரிகள், அதுக்கான ஷார்ட்கட்டை ரொம்ப டீட்டெயிலாக சூப்பராக பார்க்க போகிறாங்க. ஃபஸ்ட்டு, நைட்ரஜன் நிலைநிறுத்தலில் என்ன பாக்டீரியாலாம் அப்படின்னா, மண்ணில் நிலைநிறுத்துறதுக்கு என்ன பாக்டீரியானா அசட்டோபாக்டர் அப்படின்னு ஒரு பாக்டீரியா. இது எப்படி ஞாபகம் வைக்கிறது? மண்ணில் அசால்ட்டாக நிறுத்துங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாமா? மண்ணில் அசால்ட்டாக நிறுத்தும். அடுத்ததா ரெண்டாவது ரைசோபியம். ரைசோபியம் எதில் அப்படின்னா வேர் முண்டுகளில். நெல்லில் இருந்து தான் அரிசி வருது, அரிசி தான் ரைஸ்ன்னு வச்சுக்கலாம். ரைஸ் நல்லா வரணும்னா, அரிசி நல்லா வரணும்னா வேர் முண்டுகள்லாம் நல்லா இருக்கணும். வேர் முண்டுகள்லாம் நல்லா இருக்கணும். அப்போ ரைசோபியம்னாலே வேர் முண்டுகள். அடுத்ததா நீலப்பச்சை பாசி நாஸ்டாக். இப்போ லேட்டஸ்டாக ட்ரெண்டு என்ன அப்படின்னா, பிரியாணிக்கு கல்பாசி இதெல்லாம் போடுவாங்க, அப்படி தானே? அப்போ பாசி வச்சு சமைக்கிறது நாஸ்டா, சாப்பிட்ற நாஸ்டா கிரியேட் பண்ணுறதுக்கு பாசி உதவும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்தது அம்மோனியாவாதலுக்கு எதெல்லாம் பயன்படுது அப்படின்னா, அழுக வைக்கும் பாக்டீரியா, பூஞ்சைகள். அம்மா தான் நம்மளை அழாமல் பார்த்துக்குவாங்க, பார்த்துக்குவாங்க, அழாமல் நல்லா பார்த்துக்குவாங்க. எப்படி? சின்ன குழந்தைங்களுக்கு அவங்க விருப்பப்படி பூ வச்சு விட்டு, பூஞ்சைங்கிறத பூன்னு வச்சுக்குவாங்க, பூவெல்லாம் வச்சு விட்டு அழாமல் நல்லா பார்த்துக்குவாங்க. அம்மோனியாவாதல் அம்மா தான். அடுத்ததா நைட்ரேட் ஆதல். நைட்ரேட் அப்படின்னா ஏதோ ஒரு கெமிக்கல் மாதிரி வச்சுக்கலாமா? அதை அதை என்னெல்லாம் ஊற்றி செய்வாங்கன்னா, சாஸ் ஊற்றி செய்வாங்க. நைட்ரசோமோனாஸ், நாஸ்ங்கிறத சாஸ்ன்னு வச்சுக்கோங்க. எங்கே செய்வாங்கன்னா ஃபேக்ட்ரியில் செய்வாங்க. நைட்ரோபாக்டர் ஃபேக்ட்ரி, தொழிற்சாலைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் நைட்ரோபாக்டர். அடுத்தது நைட்ரஜன் வெளியேற்றம். வெளியே போகணும் அப்படின்னா சூன்னு பத்துவாங்க. ஒரு நாய் நிற்கி அதை வெளியே போனால் வெளியே போ, சூடோமோனாஸ். வெளியே போனால் சூன்னு பத்துவாங்க. இந்த வீடியோவை 2 டைம் பாருங்கள், கட்டாயம் உங்கள் மைண்டில் ஸ்டோர் ஆகும். இந்த வீடியோவோட லிங்க்கை காப்பி பண்ணி உங்களுக்குன்னு தனியாக உங்களோட வாட்ஸ்அப்பில் ஒரு ஏரியா சேவ் பண்ணி அதில் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு அனுப்பி வச்சுக்கோங்க. எக்ஸாமுக்கு ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி இதே மாதிரி திருப்பி எடுத்து ரிவிஷன் பண்ணுறதுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். வெற்றி உங்களுடையது. நன்றி நண்பர்களே.